காலை வணக்கம். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். ஆமாங்க, ஒரு குருவி ஒன்று ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருந்ததாம். அந்த குருவிய கீழே இருந்து ஒரு வேடன் குறி பார்த்து கொண்டிருந்தானா. வானத்துல ஒரு கழுகு அந்த குருவியை குறி பார்த்து பறந்து கொண்டிருந்ததாம். அந்த குருவிக்கு எல்லா பக்கமும் பிரச்சனைங்க, பயத்தோட உட்கார்ந்துருந்ததாம். அந்த நேரத்துல ஒரு எறும்பு வந்து அந்த வேடனுடைய காலை கடித்ததாம். குருவிய குறி பார்த்த அம்பு அந்த கழுகு மேல பாஞ்சுதான். குருவி ஒரு சேதமும் இல்லாம தப்பினதாங்க. இந்த காலை வேளையில நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்களா? உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோன்னு கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்றாருங்க. ஆகையினால சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாருங்க. உங்களை பயப்படுத்துகிற இந்த சூழ்நிலைகளில் இருந்து வெளியில வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவரே, அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே அப்பா, என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு ஆண்டவரே பயந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பீராக. ஆண்டவரே அப்பா, இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து வெளியில வர உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறீர். உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.